பிரியாணி இருக்குது, இன்னைக்கு நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, உங்களுக்கு வேற உலகத்தில் ஒரு பாதி சொத்தை எழுதி கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. நான் களைச்சு போன நேரத்தில் எவ்வளோ அழகா ஆண்டவர் வந்து கிருபையா சந்திச்சாரு. எவ்வளோ இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா, ஏற்கனவே இவங்க எல்லாரும் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இல்லை, ஊழியம் எப்படி ஆகும்னு தெரியாது, எதிர்கால நம்பிக்கை எல்லாமே அவங்கள விட்டு போயிருச்சு, இதுவரைக்கும் அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்குது, இப்போ திரும்பவும் விட்டு வந்த வேலைக்கே போகணுன்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவங்க மீன் பிடிச்சிட்டு கரையேறி வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே கடல்ல இருந்து பிடிச்சி கடலுக்கு மேல முன்னால உட்கார்ந்து அப்படியே நெருப்பு மூட்டி ஒவ்வொரு மீனையும் வறுத்து வச்சிருக்கிறார். இப்போ வறுத்து வச்சு ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்குங்கப்பா, ஆளுக்கு ஒரு மீன் எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு சொன்னதை தவிர, இப்ப நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல அதுலயும் கொண்டு வாங்க, அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லுங்களேன், நான் வந்து உங்களுக்கு வறுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 சீனே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்திருக்கிற, இனி என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆயத்தத்தை கத்தர் கிருபையாய் கத்தர் செய்து வைத்திருக்கிறார். ஆமேன். நான் நம்புறேன் இந்த ஆயத்தம் என்ன ஆயத்தம் அப்படின்னா, விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கத்தர் கொடுக்கிற குளிர்ந்த தண்ணீர். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 days ஜபத்தில் கத்தர் உங்களுடைய விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு, பலவீனமான ஆத்துமாவுக்கு, சோர்வோட இருக்கிற ஆத்துமாவுக்கு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கத்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்காத ஒரு நன்மையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் புசித்து திருப்தி அடைந்து மேலும் கர்த்தருக்கு ஒரு வல்லமையான சாட்சிகளாய் கர்த்தர் எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போன எனக்கு, பலவீனமான எனக்கு, ஆமென், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற எனக்கு கர்த்தர் ஒரு புதுமையை எனக்காக